அது 100-150 இருக்கும். பர்ச ஐயனார் பாலத்துல எங்க வேணாலும் போட்டுட்டு போ. ஒரு மாசம் கழிச்சு வந்து பாரு, பர்ச அங்கேயே இருக்கும். கூடவே வட்டியும் இருக்கும். ஆமா, ஊருக்குள்ள கொலை நடக்கல என்ன? அப்படி நீங்க எதுக்கு அங்க போறீங்க? இது என்னையா தலைமுடி? அது வெளியே, உள்ள நல்ல விதி. வார கிராமத்துக்கு வருவோம், நம்மள பாப்போம், கேஸ் இருக்குதான்னு கேட்போம். ஒண்ணும் கிடையாது போங்க சொல்லிடுவாரு. திருப்பி வந்துருவோம். பேசாம லீவ போட்டுட்டு மாமியார் வீட்டுக்காவது போயிருந்துருக்கலாம். ஆமா, நீலச்சட்டக்காரர, இந்த நம்மால பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயனார் பாளையத்துல நாங்க கும்புற ஐயனாரே அவர்தாங்க. தன்னுடைய லட்சக்கணக்கான சொத்துக்கள் இந்த கிராமத்துக்கு எழுதி வச்சுட்டு பாவம் குடிசையில வாழ்றாருங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும் நேரா அவர் வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ அவர் வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும்னு சொல்லுங்க. அதுதான் இல்லைங்க. என்ன? அவர் வீட்டுக்கு கதவே இல்லைங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்மால இந்த வாரமாவது விசேஷம் உண்டா இல்ல வழக்கம் போலதானா? வழக்கம் போல அமைதிதான். இந்த கிராமம் எங்க உருப்பட போகுது? சரிங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரோம். எழுதியா வரங்க வரையா? ஐயா யாரு புரியலீங்களே. வணக்கம். வணக்கம். நான் பத்திரிகை நிருபர். பேரு பட்டாம்பூச்சி. தமிழ் மொழியில டிகிரி வாங்கியிருக்கேன். உங்க கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டேன், பேட்டி எடுத்துட்டு போலாம்னு வந்தேன். ஆமா சார், உங்க கிராமத்துல ஒரு திருட்டு கூட கிடையாதாமே, அது என்னது? அதுக்கு நீங்க அவ்வளவு வருத்தப்படுறீங்க? என்ன சார், அட ஒரு கொலை, அட ஒரு தற்கொலை, எதுவும் இல்லைன்னா ஆண்டவன் கொடுத்த உயிர் எடுக்க நமக்கு எதுங்க உரிமை? என்ன சார் இது? அட ஒரு கேவலம் கற்பழிப்பு கூட இல்லைன்னா அது எப்படி? சாதாரணமா வயசுல சின்னவங்கள தங்கச்சியாவும், வயசுல பெரியவங்கள அக்காவாவும் நினைக்கிறதா எங்க கிராமத்து பழக்கம். உங்க கிராமத்துல எப்படி அக்கா தங்கச்சி எல்லாம் கற்பழிப்பீங்களா? என்னங்க இது? ஒரு கொலை கிடையாது, தற்கொலை கிடையாது, அட ஒரு கற்பழிப்பு கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு கிசு கூட கிடையாது. ஆமா, எங்க இந்த கிராமம் இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு? அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. அளவு கட்டுப்பாட்டோட இருக்கீங்க. ஆனா கிராமத்துக்கு வந்த விருந்தாளியே நல்ல முறையில உபச்சரிக்க தெரியலையே நம்ம ஆளு. ஏன் இப்படி சொல்றீங்க? பத்திரிகை நிருபர் செய்தியே கிடைக்காம காஞ்சு போயிட்டான கிராமத்துக்கு வந்திருக்கான். அச்ச தண்ணி கொடுக்கப்படாதா? ஒரு நிமிஷம். மோரா இருந்தா நல்லா இருக்கு. மோர் வேணுமா உங்களுக்கு? அப்ப ஊருக்குள்ள வாங்க. அச்ச தண்ணினா உள்ள, மோருனா வெளியே வா. சரி. வாங்க 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 வாங்க. நம்மால வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வடிவ நம்மால வந்தாச்சு பிள்ளை, ஓடியா. வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கங்க. ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க? வாங்க. இவ்வளவு நான் விருந்தாளியோட வந்திருக்கேன். நல்லா வரட்டும், நம்ம வீடு தானே. ஐயா உட்காருங்க. எவ்வளவு வடிவ ஓடி போய் இன்னொரு எடுத்துட்டு வாப்ல. மோரு தான் கேட்டேன், சோரே வா. ஆமா சார், இவங்க உங்க உறவுக்காரங்களா? இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு உறவுக்காரங்க தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுல சாப்பிடுவேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்லயா? வடிவு, உன் பிள்ளை எங்கம்மா? திடீர்னு சீக்கு வந்துருச்சுங்க. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டு வந்திருக்கேன். நம்மாள் ஏண்டா, குழந்தைய ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? பிள்ளைக்கு சீக்கு 2 நாள்ல சரியா போகுங்க. நீங்க இன்னைக்கு என் வீட்டுல சாப்பிடுற நாளாச்சே, நீங்க சாப்பிடுங்க. நம்மாள் என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ ஆம்பளை 1000 பேசலாம், ஆனா பெத்த வயிறு எவ்வளவு கஷ்டப்படும். நீ போமா முதல்ல. இல்லைங்கய்யா, நான் நர்சா மாட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏமா, நர்ஸும் அம்மாவும் ஒன்னாயிடுமா? நீ முதல்ல போமா. டேய், கூட்டு போட. நம்மால உங்களுக்கு சாப்பாடு. என் சாப்பாடு முக்கியம், கூட்டிட்டு போடா. இல்லைங்க, ஒரு விருந்தாளி வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அந்த விருந்தாளி கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? நீ போ போ. சரி போகல. நீங்க 2 பேரும் ஆற அமர சாப்பிட்டு முதல்ல போய் குழந்தைய கவனி. நீ சாப்பிட்ட திருப்தி எனக்கு வந்தாச்சு. என்ன எழுத போறீங்க? ஒரு சின்ன காந்தி கிராமத்துல ஒரு சின்ன காந்திய பாக்க. நிரூபரையா, என்ன காந்தி எல்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் சத்திய சோதனை வந்துட போகுது.
நாலாபக்கும் மலை 24 மணி நேரமும் கல்யாணி ராகத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு, வளமான பூமி, செழிப்பான மக்கள், உயர்வான தலைவர். ஆனாலும் உங்க கிராமத்து மக்களுடைய முகத்திலே ஏதோ லேசா கவலை ரேக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. அது ஏன் நம்மாலே? இருக்கு, கவலை இருக்கு. என்னது? இந்த கிராமத்துக்கு ஒரு நிரந்தர நீங்காத துன்பம் இருக்கு. எங்க ஐயனார் பாளையம் கிராமத்துக்கு மேற்கால மலை, கிழக்கு தெற்கு வடக்கு 3 திசையிலையும் பவானி ஆறு ஓடுது. மலை மேல இருக்கிற ஊருங்களுக்கு போறதுக்கு எங்களுக்கு பாதை கிடையாது. ஆத்த தாண்டி அந்தண்ட பக்கம் போறதுக்கு எங்களுக்கு பாலம் கிடையாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பரிசல்கள்ல தான் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. ஆமா, அரசாங்கத்துக்கு மனு கொடுத்தபடிதான் உடனே. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே அந்த பொடியன் தாங்க. புடியனா? என்ன சொல்றீங்க? ஆத்துக்கு அக்கறையில பொடியன் நகர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாங்க, அங்க இருந்தாலும் இந்த ஊருக்கு நான் பரிசல்ல வந்தேன். அந்த பொடியன் நகரே பொடியன் அப்படிங்கிற ஒரு பண முதலைக்கு சொந்தமான ஊர். என்ன நம்மாடு, தோட்டவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஜெயிச்சு ஒருத்தர் எம்எல்ஏ ஆனார்ல, அவர்கிட்ட மனு கொடுக்க வேண்டியதானே? எங்க அந்த எம்எல்ஏ எங்க கிராமத்துக்கு வந்தா தானே அவர்கிட்ட நாங்க மனு கொடுக்க முடியும். பொடியன் என்ன செய்வான், ஜெயிச்ச எம்எல்ஏவை ஒரு நாளைக்கு தன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுவான். வாசல்லையே ஒரு ஆள் உயர மாலை அவருக்கு போடுவான். அப்புறம் கட்டிக்குவான், அணைச்சுக்குவான். அப்புறம் அவன் சொன்னபடிதான் அந்த எம்எல்ஏவை ஆடுவார். அதுக்கப்புறம் பொடியனுக்கு கொண்டாட்டம் தான். எங்க கிராமத்துல விளையிற பொருள்கள் அத்தனையும் அந்த பொடியன் தான் தன்னோட பரிசல்கள்ல வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு போய் மற்ற ஊர்கள்ல ரொம்ப அதிக விலைக்கு விற்பான். நம்மாடு, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்களே உங்க பரிசல்கள்ல அந்த பொருள்களை கொண்டு போய் வெளியூர்ல வித்தான? இது உங்களுக்கு தோணி இருக்கு, இத்தனை நாள் எங்களுக்கு தோணாம இருக்குமா? நாங்களும் அந்த மாதிரி பல தடவை எங்க பரிசல்கள்ல பொருள்களை கொண்டு போனோம். அத்தனை தடவையும் சொல்லி வச்ச மாதிரி நடு ஆத்துல பரிசல்கள் கவுக்கப்பட்டு எங்களுடைய பொருள்களும் பாழாயிடுச்சு, எங்களுடைய உழைப்பும் வீணாயிடுச்சு. ஆமா, இந்த கிராமத்துக்கு போலீஸ் இருக்குல்ல, அவங்க கிட்ட முறையிட வேண்டியதானே? துணிஞ்சு அந்த பொடியனுக்கு எதிராக மனு கொடுக்க போன சில பேரோட பணங்கள் மறுநாள் காலையில ஆத்தோரமா ஒதுங்கி கிடக்கும். அது தற்செயலா நடந்த விபத்து அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. இல்லேன்னு நாங்க நிரூபிக்கிறதுக்கு எங்க கிட்ட சாட்சிகளே இருக்காது. என்னங்க இது? ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு கிராமத்தையே ஆட்டி படைக்கிறதா? இது ரொம்ப அராஜகமா இருக்கு. என்னுடைய அடுத்த இதழ் பூரா இந்த ஐயனார் பாளையத்தை பத்தியே தான் எழுத போறேன். அந்த பொடியனுடைய அராஜகத்தை கிழிவில் கிழிச்சு போறேன். ஒரு பத்திரிகைக்காரர் நினைச்சா நடக்காது எதுவுமே கிடையாது, தெரியுமா? என்ன மன்னிக்கணும். என்ன? இதே மாதிரி இதே பெஞ்ச்ல உட்கார்ந்து சொல்லிட்டு போன பல பத்திரிகை நிருபர்கள் அக்கறைக்கு போனவன் அந்த பொடியங்கையில காசை வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. எந்த தேதியில எந்த நடிகை என்ன சேலை கட்டினா அதைத்தான் எழுதுறாங்களே தவிர எங்க கிராமத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதலீங்க. என்ன அப்படி நினைக்கிறாங்க? இந்த பட்டாம்பூச்சி அந்த லிஸ்ட்ல சேர்க்கவே சேர்க்காதீங்க. என்னுடைய அடுத்த இதழ் வெளியில வரட்டும், இந்த நாடே அலற போகுது. எனக்கு கால் இருக்கு, நான் நடந்து வர வேண்டாம், விடுங்க. வணக்கம் பட்டாம்பூச்சி. ஐயனார் பாளையம் போயிருந்ததா கேள்விப்பட்டேன். அங்க நம்மாளு என்ன பத்தி எல்லா விவரங்களையும் உங்ககிட்ட சொன்ன விஷயம் எனக்கு வந்துச்சு. அதுல பாருங்க, என்ன மாதிரி அரசியல்வாதிங்க கிராமத்துக்கு ஒருத்தர் இருக்கணும். அதுதான் இந்த நாட்டோட தலை விதி. அத மாத்த நீங்க முயற்சி பண்ணாதீங்க. நான் எப்பவும் நியாயத்தை தான் சொல்லுவேன். இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு உங்க கை செலவுக்கு. இத வச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போங்க. மன்னிக்கணும் மிஸ்டர் பொடியன், ஒரு பத்திரிகைக்காரனுடைய மூலதனமே
அவனுடைய பேனாவும் மனச்சாட்சியும் தான். அடுத்த இதழ் வெளிவரும், இலவசமா ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கிறேன், அதை படிச்சு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மிஸ்டர் பொடியல், முதலைகளோட மோதுறது எனக்கு பொழுதுபோக்கு, பண முதலைகளோட. ம்? ஏ பவானி தாயே, உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? இன்னும் எத்தனை பேர் உயிரத்தான் இப்படி நீ விழுங்கிக்கிட்டு இருக்க போற? நம்மாளு நாம எத்தனையோ முயற்சி பண்ணியும் அரசாங்கம் ஆத்துக்கு குறுக்க பாலத்தை கட்ட மாட்டேங்குது. இந்த ஏழை ஜனங்களோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது. பட்டாம்பூச்சி ஒரு வித்தியாசமான நிறுவனம். தம் மனசுக்கு சரின்னு பட்டதை தைரியமா எழுதுவார். அவர் தலையெடுத்த ஆண்டவன் இப்படி எழுதிட்டானே. ஆத்துல அடிச்சுக்கிட்டு போறவங்களுக்கு மாலை போட்டு போட்டு என் சொத்து தான் கரையுதே ஒழிய ஒரு விடிவு காலம் ஏற்பட மாட்டேங்குது. இவரை என் செலவுலயே நல்லடக்கம் பண்ணுங்க. 6 பேரை சொல்லி யாரு இதெல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த நிரூபரனுடைய கழுத்துல பாசக்கயத்தை வீசின அந்த யமன் என் கண்ணுல இருந்து ஓடி ஒளிய முடியாது. இன்னைக்கு சாட்சி இல்லாம போகலாம், ஆனா இந்த மண்ணுனுடைய துயர தொடக்க இந்த மண்ணிலேயே பிறந்த ஒருத்தன் ஒரு நாளைக்கு வருவாயா? இந்த ஐயனார் பாளையம் கிராமத்துக்கு காவலா இருக்கிற இந்த மலைராணி மேல சத்தியமா? சத்தியமா. இந்த ஐயனார் பாளையம் கிராமத்தை செல்வ செழிப்பா விளங்க செய்யற இந்த பவானி ஆத்து மேல சத்தியமா? சத்தியமா. நம்ம 10 மாதம் சுமந்த தாயையும் சேர்த்து சுமந்த இந்த பூமி தாய் மேல சத்தியமா? சத்தியமா. தன்னையை வில்லா வளைச்சு இந்த பூமிக்கே கொடையா இருக்கிற இந்த ஆகாய தேவதை மேல சத்தியமா? சத்தியமா. பெரிய மனுஷன் போர்வையில போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நம்மாளோட முகத்திரையை கிழிப்போம். நம்ம சந்தோஷத்தை நிம்மதியை 13 வருஷமா அழிச்ச அந்த நம்மாளோட நிம்மதியை அழிப்போம். நாம 3 பேரும் ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டதா ஊர் மக்களை நம்ப வச்ச அந்த நம்மாளை ஒரு பொய்யன்னு நிரூபிப்போம். ஐயனார் பாளையத்து மக்கள் ஐயனாரா நினைக்கிற அந்த நம்மாளை அந்த மக்களை வச்சே அவன் மூஞ்சில காரி துப்ப வைப்போம். அதுவரைக்கும் எங்களுக்கு சொந்தம் பந்தம் பாசம் உறவு எதுவுமே கிடையாது. பரிசல் வந்துருச்சு. உங்களை தானே கேட்கிறேன், யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டீங்களா? நாங்க உங்க ஊருக்கு பாலம் போட வந்திருக்கோம். கவர்மெண்ட் எங்களை அமைச்சிருக்காங்க. கோட்டை தெரியுமா? கோட்டை மெட்ராஸ்ல இருக்கேன். அங்க நாங்க 3 பேரும் இன்ஜினியர்கள். நான் தண்ணி இன்ஜினியர். ஆத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். நான் தான் பாலம் கட்டுற இன்ஜினியர். ஆத்துக்கு குறுக்க பாலம் கட்ட வந்திருக்கேன். நான் கத்திரிக்கோள் இன்ஜினியர். அந்த பாலம் கட்டின உடனே நான் தான் ரிப்பனே வெட்டுவேன். நான் தான். நீங்க 3 பேரும் நல்லா இருக்கணும் சாமி. நான் அனாதை, பரிசல் ஓட்டுறதான் என் தொழில். நீங்க இந்த பாலத்தை கட்டி முடிச்சிட்டீங்கன்னா என் பொழப்பு போயிடும். பரவாயில்ல, ஆனா 3000 குடும்பமும் உங்களை வாழ்த்தும். சீக்கிரம் பாலத்தை கட்டி முடிச்சிருங்க சாமி. நாங்க முன்னாடியே உங்க ஊருக்கு பாலம் கட்டி இருப்போம். ஆனா பாலம் கட்ட முடியாம குறுக்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுங்க, அந்த பொடியன் தானுங்கள. யாரோட அந்த பொடியன் இருக்கிறா தெரியும்? அந்த பொடியனும் உங்க நம்மாளும் உள்கை. அந்த பொடியன் கிட்ட உங்க நம்மாளு லஞ்சம் வாங்கி, ஆனா உங்க கிட்ட மட்டும் நல்ல மாதிரி நடிக்கிறான். அவன் ஒரு பகல் வேஷக்காரன். எங்க நம்மாளைய உள்கைங்கிறீங்க? அதுக்காக உங்க உயிரெடுக்க நீங்களே கிளம்பிடுறதா? உயிரை காப்பாத்துறதா உங்க தொழில், அதை மறந்துடாதீங்க. உங்களை பத்தி கேவலமா பேசுறேன், எங்களை கேட்டுக்கிட்டு சொல்றீங்களா? பாருங்க தலையாரி, நான் வயசானவன். நாளைக்கே என் உடம்பு அவங்களாம் அந்த மண்ணு புனிதம் அடைய போகுது. நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்களுக்கு கம்பும் கேவரகம் கொடுக்கறதா நம்ம பழக்கம். கம்பும் மம்முட்டியும் இல்ல.
என்ன வள்ளி, நீ இன்னும் போகல? நம்மள நீங்க பகையாளியை கூட விருந்தாளியா நினைக்கிறீங்க. உண்மையில் மகாத்மா தான் இருக்க முடியும். நீங்கெல்லாம் நம்மாளு நம்மாளுன்னு சொல்ற இந்த நம்மாளு சாதாரண உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு சதப்பண்டம் தான். இத போக போக நீயே புரிஞ்சுக்குவ. தம்பிகளா, நீங்க எவ்வளவுதான் எங்க நம்மால பத்தி தாறுமாறா பேசினாலும் நீங்க எங்க கிராமத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க. சோத்துக்கு கஷ்டப்படக்கூடாது. அதுக்குத்தான் இதெல்லாம். எங்க நம்மால தான் கொடுக்க சொன்னாரு. தம்பி, இது நானே என் பொஞ்ச அதிகப்படுத்திருந்த கட்லு. அவ இறந்து போயிட்டா. இனிமே இது எனக்கு தேவையில்லை. இதை நீங்களே வச்சுக்கோங்க. நடு ஆத்துல போட்டு படுத்துக்கிட்டு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஆளு எவ்வளவு நல்லவருங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, வாங்க போலாம். என்னடா அது? அந்த ஆள் அராஜகத்தால மடக்கலாம் நினைச்சா அவர் நம்மள அன்பாலே மடக்கிட்டாரு. நீட்டுங்கடா கைய. சொல்லுங்கடா. நமக்குள்ள சொந்தம், பந்தம், பாசம், உறவு எதுவுமே கிடையாது. கிடையாது. இது இந்த கட்டில் மேல சத்தியம். சத்தியம். இனிமே இவன் அடிக்கிறதுல என்னமா பிரயோஜனம்? இவங்க 3 பேர் திருந்தறதுக்காக நம்ம எவ்வளவோ முயற்சிகள் பண்ணினோம். இவங்க திருந்தல. மேலும் மேலும் பல பெரிய தவறுகளை செஞ்சாங்க. இவங்களை இப்படியே விட்டா இவங்களுடைய எதிர்காலமும் பாழாயிடும். ஊர்ல இருக்கிற மத்த பசங்களும் கெட்டு போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன். காதும் வச்சா மாதிரி யாருக்கும் தெரியாம செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளியில சேர்த்துடலாம் நீங்க சொன்னீங்க. அதுக்காக நானும் கிளம்பி வந்தாச்சு. இந்த சமயத்துல குழந்தைய போட்டு அடிக்கிறீங்களே. அவரு போனதுக்கு அப்புறம் இவனை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இவனை பிள்ளையா பெத்ததுக்கு நம்ம அலடியாவே இருந்திருக்கலாம்யா. நம்ம அலடியாவே இருந்திருக்கலாம். நான் உன் வயித்துல பிறந்ததுக்கு பதிலா வேற யார் வயித்துல பிறந்திருக்கலாம். பெத்த பையன் பக்கத்து ஊருக்கு போனா கூட அம்மாக்காரி அழுவாளாம். இந்த ஆள் என்ன ஜெயில அடைக்க போறான். நீ என்ன அடிக்கிறிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ நாசமா போயிடுவ. ஏண்டா ராஜா உன் புத்தி இப்படி போயிடுச்சு? உங்க அக்கா உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? இந்த மாமா அடிச்சு விரட்டும் போதெல்லாம் உனக்கு நெய்யும் பாலுமா கொடுத்து வளர்த்தேனேடா. இப்படி கெட்டு போயிட்டு வந்து நிக்கிறியாடா? ஊர் மக்கள் பார்த்து ஒரே ஒரு தம்பியை ஜெயில பிடிச்சு வச்சுட்டேன்னு சொல்லுவாங்களேடா. அவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நான் எதுக்காக திருந்தேன் தெரியுமா? உன் பொண்ணுக்காக தான். அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம். அது தெரியாம இந்த பைஜாமாஜி பையனும் என்ன ஜெயில அடைக்க போறான். நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நீ தைரியமா வீட்டுக்கு போ. உன் புருஷனை நம்பாத. அவன் உன்னை கை விட்டுடுவான். அவனை மட்டும் நம்பாத. நீ தைரியமா வீட்டுக்கு போக்கா. உமா, நீ கவலைப்படாதமா. இந்த மாமா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போயிட்டு வரேன்னா. டேய் கண்ணா, இவ்வளவு பொறுப்பா பேசுற. நீ ஏன்டா திருடின? யோ, சீக்கிரம் ஜெயில கூட்டி போயா. ஜெயில மூடிட போறான். போயிட்டு வரேன். உமா பத்திரமா பாத்துக்கக்கா. உமா டாடா.
விரோதி. இத ஓடுற இந்த ஆத்து மேல சத்தியமா சொல்றேன், உன்னை பழிக்கு பழி வாங்குவேன். என்ன ஜெயில அடைக்க போற? டேய் கண்ணுங்களா, என்னய்யா? நீங்க என் பையனை கெடுத்தீங்களா? என் பையன் உங்களுக்கு எடுத்தானா? யோ, முதல்ல ஜெயிலுக்கு கூட்டு போயா. ஐயா, ஐயா, கொஞ்சம் நில்லுங்க ஐயா. என்ன மராவதி இங்க இருக்க? நம்ம ஊருக்கு போக பரிசல் ஏறேன். இந்த வழியா தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக தான் ஏன் காத்துட்டு இருக்கேன். என்னம்மா விஷயம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னம்மா பயம்? 3 பசங்களும் எங்கேயாவது ஊர் மக்கள் கேட்டா ஜெயிலுக்கு போயிருக்கிற விஷயத்த நான் எப்படிங்க சொல்றது? அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமாமா? உன் தம்பியால ஏற்பட்ட மான அவமானங்களை நீயும், என் பிள்ளையால ஏற்பட்ட மான அவமானங்களை நானும் ஏத்துக்கிட்டு தான் தீரணும். அது நம்ம தலைவிதி. நமக்காவது பரவாயில்ல, நான் ஆம்பளை, கஷ்டங்களை தாங்கிக்கிறேன். உனக்கு புருஷா இருக்கான், கஷ்டங்களை பகிர்ந்துக்கலாம். அந்த செல்லம்மாளை நினைச்சு பாரு, அவளுக்கு யார் இருக்கா? பாவம் உயிரோட பிள்ளைய பறி கொடுத்து திக்கிறாளே, அவளை நினைச்சு நீ மனசை தேத்திக்கணும். எங்க தம்பி ஜெயில விட்டுட்டு வரும்போது அவன் ரொம்ப அழுதானா? அவங்க கிட்ட நான் எங்கம்மா பேசினேன்? சட்டத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள், அவங்கள சேர்த்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. வா போகலாம். ஏம்மா என்ன நடந்தது? அம்மாளு, உங்க பிள்ளை செல்லம்மாவோட புள்ள அமராவதியோட தம்பி 3 பேரும் ஆத்துல விளையாடிட்டு இருக்கும்போது வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. யார சொன்னாங்க? நான் தான் சொன்னேன். அவங்க 3 பேரும் ஆத்தோட அடிச்சிட்டு போறத என் கண்ணால பார்த்தேன். நான் மட்டும்தான் பார்த்தேன். ஏம்மா ஊர் மக்கள் முன்னாடி அந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னேன்? நாளைக்கு தெருவுல நடந்து போகும்போது அது ஜெயில இருக்கிற முரளியோட அப்பா புற உங்களை பார்த்து சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. இந்த ஊர் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுக்காக என் புள்ள செத்திருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் புள்ள ஜெயில இல்ல, செத்துட்டா. அதனாலதான் நான் அந்த பொய்ய சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நானும் உங்க பொய்க்கு கட்டுப்படுறேன். ஊர் மக்கள் முன்னாடி நான் என் தம்பிக்காக தலை முழுகிறேன். ஆனா என் தம்பி சாகலிங்க, சீர்திருத்த பள்ளியில தான் இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவன் நல்லபடியா திரும்பி வருவான்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். இத பாருங்க, அவனை பத்தி ஏதாவது செய்தி தெரிஞ்சதுன்னா எனக்கு ரகசியமா சொல்லி அனுப்புங்க. அவர் காத்துட்டு இருப்பாரு. நான் வரேங்க. இப்படி ஒரு பொம்பளை, இப்படியும் ஒரு பொம்பளை, புரிஞ்சிக்க முடியாத தாய்க்குளம். கத்தி எடுத்துக்கலாமா? சி வேணாண்டா. டேய் ஷேவிங் வச்சுக்கலாம்டா.
சாபாஷ், நான் தான் பொடியன். உங்க வீரத்தை சோதிக்கத்தான் இந்த பசங்களை அனுப்பிச்சேன். இந்த பொடியை நினைச்சது வீண் போகல. நல்லாவே சண்டை செய்றீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச. தம்பிகளா, நீங்க அந்த நம்மாளுவை பத்தி தாறுமாறா பேசினதா கேள்விப்பட்டேன். அது மூலமா நீங்க 3 பேரு இந்த பொடியனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே பொது எதிரி அந்த நம்மாளு தான். தம்பி, சுதந்திர இந்தியாவில் மத்த கிராமங்கள்லாம் சந்தோஷமா இருக்கும் போது இந்த ஐயனார் பாளையத்தை மட்டும் ஒரு சன்னியாசி கிராமமா வளர்க்கிறாயான நம்மாளு ஒரு குடி உண்டா, கூத்தி உண்டா, கள்ளக்கடத்தல் உண்டா, அட ஒரு கலப்பட வியாபாரம் தான் உண்டா? இதெல்லாம் இல்லைன்னா இந்த பொடிய மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் எப்படி பொழப்பு நடத்துறது? ஆத்துக்கு குறுக்க பாலத்தை கட்டினா இந்த ஊர்ல விளையிற பொருள் எல்லாம் வியாபாரத்துக்கு மலை மேல இருக்கிற ஊருக்கு நேர போயிடுமா? சரி, அப்புறம் எங்க ஊர் எப்படி பிழைக்கிறது? என்ன அது கரிசல் பூமியாச்சே. நான் எப்படி ஆடம்பரமா வாழறது? எப்பவுமே நான் நியாயத்தை தான் சொல்லுவேன். தம்பிகளா, இதுவரைக்கும் நான் எத்தனை எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று இருக்கேன், எத்தனை கட்சிகளுக்கு மாறி மாறி தாவி இருக்கேன், எத்தனை சின்னங்கள்ல தோத்து இருக்கேன். நான் எலெக்ஷன்ல நின்னா உறுதியா கட்டுப்பாடா எனக்கு ஓட்டு போட கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த நம்மாளு. இந்த 4500 ஓட்டு எனக்கு அவுத்துடுதே. அப்புறம் நான் எப்படியா எம்எல்ஏ ஆகிறது? நான் எம்எல்ஏ ஆனா லஞ்சம் வாங்க வேணாம் நம்மாளு சொல்றாரு. தம்பிகளா, லஞ்சம் வாங்காம எப்படி கட்டுப்படி ஆகும்? ஒரு எம்எல்ஏவுக்கு சம்பளம் மாசம் 1000 ரூபாய் தருவாங்களா? வருஷத்துக்கு 12000 ரூபாய் வருமா? எம்எல்ஏவா 5 வருஷம் தான் இருக்க முடியும். 5 வருஷத்துல 60000 ரூபாய் தேருமா? எலெக்ஷன்ல ₹1,00,000 செலவு பண்ணிட்டு 60000 ரூபாய் தேருனா மிச்சம் 40 அப்படி சிரிக்கிறது. நான் இது வரைக்கும் 5 எலெக்ஷன்ல நின்று தோத்திருக்கேன். எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணிருப்பேன். இதை நான் மந்திரியான கூட பிடிக்க முடியாது. நான் எப்பவுமே நியாயத்தை தான் சொல்லுவேன்.
யாரு, எங்க இருந்து வந்தீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் உங்களை கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க திருப்பி என் பூர்வீகத்தை கேட்பீங்களே, என்னால எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு அரசியல்வாதியாச்சே, அது நாட்டமடிக்கும் இல்ல. அந்த நம்மளுக்கு எதிரா ஒரு சக்தி உருவாகணும்னு அந்த ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மஞ்சள் துணியில பணத்தை மூட்டையா முடிஞ்சு வச்ச நீங்க உருவாயிட்டீங்க. இனிமே இந்த பொடியனுக்கு அந்த ஆண்டவரோட தயவு தேவையே இல்லை. இந்த பணத்துக்குங்க. உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் எந்த நேரமானாலும் பொடிய நகர் வாங்க. என் வீட்டு கதவை தட்டி கேளுங்க, பணத்தை நான் கொட்டி கொடுக்கிறேன். வணங்கினோம் ஐயனாரே, நாலாம் கிழமையிலே சந்தன சரிக கட்டி ஓடா குதிரையிலே மங்கள கோலம் இடிச்சு நாளும் துணை இருக்கும் ஐயனாரே, நாளும் துணை இருக்கும் ஐயனாரே. நெஞ்சிலே வேல் கொண்டு கீரும் காயம் என்றுமே மாறாது வாழ்விலே. பொங்கிய காட்டாறு சீரும் போது நின்றிடும் ஊரேது நாட்டிலே. பொங்கிய காட்டாறு சீரும் போது நின்றிடும் ஊரேது நாட்டிலே. நம் மனதினிலே செங்கடல் இருக்கும், செங்கடல் முழுதும் ரத்தாலை அடிக்கும். நம் மனதினிலே செங்கடல் இருக்கும், செங்கடல் முழுதும் ரத்தாலை அடிக்கும். வாழை பிடித்திருக்கும் கையினாலே நாளும் துணை இருக்கும் ஐயனாரே. நாலாங்கிழமையிலே சந்தன சரிக கட்டி ஓடா குதிரையிலே மங்கள கொட பிடித்து ஆளும் துணை இருக்கும் ஐயனாரே, நாளும் துணை இருக்கும் ஐயனாரே. இத்தனை காலங்கள் கூண்டில் வாழ்ந்த சிங்கமும் நான் என்று கூறுவேன். சிங்கமும் பாய்கின்ற நாளில் கோழை வஞ்சக பூனைகளும் ஓடுவேன். சிங்கமும் பாய்கின்ற நாளில் கோழை வஞ்சக பூனைகளும் ஓடுவேன். நம் விழிகளிலே செந்தனல் இருக்கும், நம் நினைவினிலே ரத்த வெறி இருக்கும். நம் விழிகளிலே செந்தனல் இருக்கும், நம் நினைவினிலே ரத்த வெறி இருக்கும். வாழை பிடித்திருக்கும் கையினாலே நாளும் துணை இருக்கும் ஐயனாரே. நாலாங்கிழமையிலே சந்தன சரிக கட்டி ஓடா குதிரையிலே மங்கள கொட பிடித்து ஆளும் துணை இருக்கும் ஐயனாரே, நாளும் துணை இருக்கும் ஐயனாரே. நெஞ்சிலே தேனூரும் காதல் போதை என்னிடம் தோன்றாது தோழனே. கொஞ்சிய தாலாட்டும் தாயை கூட என் மனம் தீண்டாது நண்பனே. கொஞ்சிய தாலாட்டும் தாயை கூட என் மனம் தீண்டாது நண்பனே. நம் கடமையிலே என் உயிர் இருக்கும், பொன்னகை நிலமும் நெஞ்சில்
நெஞ்சில் வர மறுக்கும் நம் கடமையிலே என் உயிர் இருக்கும் பொன்னகை நீளமும் நெஞ்சில் வர மறுக்கும் வாழை பிடித்திருக்கும் கையினாலே நாளும் துணையிருப்பாய் ஐயனாரே நாளாம் கடமையிலே சந்தன சரிக கட்டி ஓடா குதிரையிலே மங்கள கொட வெடிச்சு ஆளும் துணையிருக்கும் ஐயனாரே ஆளும் துணையிருக்கும் ஐயனாரே எங்கடா பாபு தெரியலையே. சார், ஐயனார் கோயில் திருவிழால நீ பாதியில காணாம போன போதே இந்த மாதிரி தகுடுதத்தம் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். ஏம்பா உங்க அம்மா தானே நேர வந்து பாக்குறது, ஏன் இந்த திருட்டுத்தனம்? எங்க நண்பர்களுக்குள்ள சொந்தம் பந்தம் பாசம் உறவு எதுவுமே கிடையாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கோம் சார். அதை மீறக்கூடாது சார். இப்ப மீறிட்டியே. நான் வந்தது அவங்களுக்கு தெரியாது. ஓ சார் சார் வந்து எங்க அம்மா மேல பாசம் ஒண்ணும் கிடையாது சார். சும்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். நான் வந்தேன்னு நண்பர்கள்ட்ட சொல்லிடாதீங்க சார். அது இருக்கட்டும், உங்க அம்மாவை பாத்தியா? பார்த்தேன் சார். அவங்க உன்னை பார்த்தாங்களா? நல்ல வேளை பார்க்கல சார். நல்ல வேலை இல்லப்பா, அது உங்க அம்மாவோட கெட்ட வேலை. அவங்களால உன்னை பார்க்க முடியாது, ஏன்னா அவங்களுடைய கண் பார்வை போயிடுச்சு. பாத்தாச்சா பாபு, அன்னைக்கு உங்க 3 பேரையும் செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளியில சேர்த்துட்டு இந்த ஊருக்கு நான் திரும்பி வந்த போது நீங்க 3 பேரும் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உண்மையை எவ்வாயால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக உங்க அம்மா நீங்க 3 பேரும் ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டீங்க, அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற பொய்ய சொன்னாங்க. அவங்க பார்க்காததை பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால அவங்க பார்க்க வேண்டியதை பார்க்க முடியாதபடி ஆண்டவன் பண்ணிட்டான். என்னப்பா என்ன பண்ண போறீங்க? கடப்பாறையால குத்த போறீங்களா, அறிவாளால வெட்ட போறீங்களா, இல்ல கோடாலியால மண்டைய புழக்க போறீங்களா? எதுக்கு கேக்குறேன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு வசதியா உங்களுக்கு உடம்ப காட்டுவேன். என்னடா கிட போட்டீங்க? மறுபடியும் நாங்க ஜெயிலுக்கு போக விரும்பல, அதனாலதான். இல்ல முரளிக்கண்ணா, நீ போய் சொல்ற. உனக்கு என் மேல அப்பாங்கிற பாசம் வந்தாச்சு. இல்ல, எங்க மனசுக்குள்ள சொந்தம் பந்தம் பாசம் உறவு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு மிருகவரி, ஒன்னா பழி வாங்குறதா. இருக்கிறதுலயே பெரிய மாங்காமடையன். உன் நெஞ்சுக்குள்ள இந்த சொந்தம் பந்தம் பாசம் உறவு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு கிடையாதுன்னு அவங்க 2 பேரும் நீ எப்படி சேர்த்துக்கலாம்? உனக்கு தெரியாம அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தன் ஊருக்குள்ள இருக்கிற உறவுக்காரங்களை பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? மாங்காமடையன்டா. நான் சொல்றதுக்கு நீதாண்டா ஊருக்குள்ள போயிருக்க. இல்லடா, அப்பா பாத்துருக்க. இல்லடா, உனக்கு பாசம் வந்துருச்சு. சேகர், நம்ம சத்தியத்தை மீறிட்ட. சேகர், நான் கொல்ல விட மாட்டேன்டா. நான் கொல்ல விட மாட்டேன். விடுடா, விடுடா. நான் தாண்டா எங்க அம்மாவை பார்க்க போனேன். அடி, போடு. நீதான் சத்தியத்தை விடுடா, மீறிட்ட. நான் வாங்கிட்டேன். போடு. திருப்தியா சார்? திருப்தியா? எங்க அம்மாவை பார்த்ததை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி காட்டி கொடுத்துட்டீங்களா சார்? இது பாரு,
என் மேல பழி போட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். நான் என் வாயை திறந்து நீ உங்க அம்மாவை பார்க்க போனேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா நீயா போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு நான் எப்படி பொறுப்பு? நான் பெரிய மனுஷன், கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். இப்போ சேகர் இருக்கானே ஒன்னதான்பா, அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க அக்கா உயிரோட இருக்கான்னு. இல்ல அவங்க அக்கா செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் என் வாயால சொல்லுவேன் மாட்டேனே. அன்னைக்கு அவங்க அக்கா கையில பச்சை குழந்தையா இருந்த குழந்தை இன்னைக்கு 12 வயசு பொண்ணா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நான் என் வாயால சொல்லுவேன் மாட்டேனே. அவங்க அக்கா புருஷன் 2வது கல்யாணம் கட்டிக்கிட்டா அந்த சின்ன பொண்ணு மாற்றாந்தாய் கொடுமையினால கஷ்டப்படுது அப்படிங்கறத நான் என் வாயால சொல்லுவேன் மாட்டேனே. உலகத்திலேயே அப்பா அம்மா உறவை விட பெரிய உறவு தாய்மாமா உறவு தான். அந்த சின்ன பொண்ணுக்கு தாய்மாமனா நீ என்ன செய்ய போற அப்படிங்கறத நான் கேட்கலாம். எப்படி கேட்க முடியும்? எனக்கு என்ன உறவு இருக்கு? பொண்ணு தாயே, என்னவா? என் பொண்ணை எங்கடி அனுப்பிச்சிட்ட? இன்னொரு காட்டுக்கு சுள்ளி பொறுக்க அனுப்பிச்சிருக்கேன். ஏண்டி அந்த சொல்லிய காசை கொடுத்து வாங்கிக்க கூடாதா? உன் பொண்ணு தின்னுட்டு எரும மாதிரி சுத்துறாள, பொறுக்கிட்டு வரட்டுமே. அதுக்கு இல்லடி, புல்லூர் காட்டுக்குள்ள யானை இருக்குது, புலி இருக்குது, அதனால அங்க அனுப்பிச்சிட்டியன்னு சொன்னேன். ஆமா, பொல்லாத பொண்ணை பெத்துட்ட, இதுக்கு போய் கவலைப்படுறேன். உன் வேலை என்ன? தெரிஞ்சது தானே, முது தேய்க்கிறது. அதை செய். பாப்பா, இந்த காட்டுல தனியா சொல்லி பொறுக்கிட்டு வரையே, இங்க புலி இருக்கே, அது உனக்கு தெரியாதா? எங்க வீட்ல சித்தி இருக்காளே, அது உங்களுக்கு தெரியாதா? பாப்பா, உன் சுமைய இந்த மாமா தூக்கிட்டு வரட்டுமா? உங்களுக்கு ஏங்க வீண் சுமை? பரவாயில்ல, குடுமா. பாத்து பாத்து பாத்துமா. கை கை. வாமா. யாரு அந்த பொண்ணு? நீ ஏன்டா அவ சுமையை தூக்கிட்டு வர? நான் சும்மா அப்படியே வந்தனா, இந்த பொண்ண காட்டு பக்கம் பார்த்தனா, நீ எப்படி இங்க வந்து தனியா வந்து சொல்லி பொறுக்கலாமா? புலியெல்லாம் இருக்குல்ல, அதான் அதான். எனக்கு என்ன சொந்தமா பந்தமா? நீ தூக்கிட்டு போமா, தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. காடு புலி அறிவு கேட்டவனே, பொண்ணை ஏன்டா தனியா விடுறேன்? தூக்குங்கடா சொல்லிய. ஏம்மா உமா, யாருமா இவங்கெல்லாம்? காட்டுக்கு சொல்லி பொறுக்க போயிருந்தேன்னா முதல்ல ஒரு மாமா உதவி பண்ணாரு, அப்புறமா 2 மாமா உதவி பண்ணாங்க. உனக்கு முதல்ல உதவி பண்ண மாமா இந்த மாமா தானே? ஆமா. அதுக்கு நீ அவருக்கு நன்றி சொல்லியாச்சா? சொல்லலையே. என்னம்மா அது, நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி மாமா. மத்தவங்க உனக்கு உதவி பண்ணினா நன்றி மாமான்னு சொல்லணும். உங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பியே நீ காட்டுக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்சு வந்து உதவி பண்ணினா நன்றி தாய் மாமான்னு சொல்லணும். நன்றி தாய் மாமா. தாய் மாமனா? தம்பி, நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம்? அதுக்கு இல்லைங்க, இது வரைக்கும் இவனும் நான் சண்டை போட்டுக்கிட்டதே இல்ல. இவனை நான் கை நீட்டி அடிச்சுட்டேன். யாரடா அடிச்ச? உன்னதான்டா. ஏன்னா அடிச்ச? இத பாருங்க, அதையே நினைச்சு வருத்தப்பட்டா எனக்கு கெட்ட கோவம் வரும்.
4 ரவுண்டு முடிஞ்சு போச்சு. இப்ப நாம நினைக்க வேண்டிய விஷயமே வேற. எங்க எல்லாரும் தம்பல் எடுங்க, எடுங்க. இப்ப சொல்லுங்க, இந்த ஜானி வாக்கர் விசிக்கி மேல சத்தியமா இனிமே நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க மாட்டோம்? சண்டை போட்டுக்க மாட்டோம். நாங்க வழக்கமா போடுற சத்தியத்தையும் பண்ணிக்கிறோம்பா. இந்த பொடிய ஓசியில கொடுத்த இந்த ஜானி வாக்கர் விஸ்கி மேல சத்தியமா எங்களுக்குள்ள சொந்தம் பந்தம் பாசம் அப்புறம் என்னடா உறவு எதுவுமே கிடையாது. கிடையாது. இந்த சோடா பாட்டில் மேல சத்தியமா சொல்றேன், அந்த நம்மால பழி வாங்குறதுதான் நம்மளோட குறிக்கோள். டேய், இந்த முட்டை மேல ஏதாவது சத்தியம் பண்ணுவோம்டா. இது எவ்வளவு நல்லா இருக்கு. உங்களுடைய எதிரி நம்மால நீங்க மறக்கலாம், இல்ல உங்களை ஒன்னா சேர்த்து வச்ச இந்த ஜானி வாக்கர் விசிக்கியை தான் நீங்க மறக்கலாம். நீங்க பெத்த இன்பத்தை அந்த ஐயனார் பாளைய மக்களும் பெற வேண்டாமா? நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு மது வகைகளை பொட்டி பொட்டியா கட்டி இனாமா தரேன். அதை நீங்க அப்படியே கொண்டு போய் ஐயனார் பாளைய மக்களுக்கு இலவசமா விநியோகம் பண்றீங்க. ஒரே ஒரு நாளைக்கு கண்டி கல்லையும் மில்லியையும் கலந்து அடிச்சிட்டான்னா அந்த ஐயனார் பாளையக்காரங்களுக்கு கடவுளா வணங்குற நம்மாளு கூட கல்லுக்கு சமானம். நான் எப்பவும் நியாயத்தை தான் சொல்லுவேன். ஐடியா ஐடியா. டேய், நாம இப்பவே இந்த ஐயனார் பாளையம் போலாமா? போலாம். டேய் டேய், ஒரு நிமிஷம், நான் அந்த பொடியங்கிட்ட தனியா பேசிட்டு வந்தேன். யாரு சார் அந்த தேக்கு மர உடல் அழகி? நீர் வெளியவன் நீ. ஆமா, பொட்டியில என்னயா வச்சிருக்கீங்க? மல்லிகைதாம்மா, மல்லிகைதாம்மா. ஏய், வாய மூடுங்க, நான் வாசம் அடிக்க போகுது. மூடுங்க. பூமியிலே நீர் பாய மடைய திறந்து விட்டாண்டா, போதையிலே நானாட கடைய திறந்து விட்டாண்டா, காலு வழுக்குதடா கண்டவக்கம் இழுக்குதடா. ஊத்தி விட்டா ஏத்திக்கிட்டேன், 8 சுதி சேர்த்துக்கிட்டேன். ஊத்தி விட்டா ஏத்திக்கிட்டேன், 8 சுதி சேர்த்துக்கிட்டேன். கெட்டுக்கராகம் ஒட்டுக்கோ தாளம், மாப்பிள்ள வாடா வேணாண்டா சோடா. ராவாடி கிக்கு வரும், ராத்திரிக்கு சொர்க்கம் வரும். ராவாடி கிக்கு வரும், ராத்திரிக்கு சொர்க்கம் வரும். குடிடா நாளைக்கு இல்லடா, வேணுமா சொல்லடா. ஊத்தி விட்டா ஏத்திக்கிட்டே, 8 சுதி சேர்த்துக்கிட்டே. தண்ணி இல்ல பாத்து கடா மச்சானே, பாட்டில் தண்ணிய மட்டும் ஊத்தி இங்கே வச்சானே. பைப்புல தண்ணி இல்ல பாத்து கடா மச்சானே, பாட்டில் தண்ணிய மட்டும் ஊத்தி இங்கே வச்சானே. வாடா என் ராசாவே சாராய சீசாவே, ஆரெல்லாம் கள்ளானா ஆடுவேன் தில்லானா.
நாளெல்லாம் கள்ளானா அடுவேன் தில்லானா அடடா தெரு தெருவா கடை திறந்து கிடக்குது அடிச்சா தின குடிச்சா பல கனவு பிறக்குது ஊத்தி விட்டா ஏத்திக்கிட்டே 8 சுதி சேர்த்துக்கிட்டே சாராயா உத்திரா தானே வர அப்பன் பாட்டு பூர்வீகம் நம்மூரு பீர்மேடு நாளெல்லாம் நீராடு என்னோட ஆகாரம் எப்போதும் ஆகாரம் என்னோட ஆகாரம் எப்போதும் ஆகாரம் அட ஒளிவா என்ன மறைவா இதில் தவறு என்னடா அவ ஒரு நாள் குடி மறுநாள் விட மனசு ஏதடா உத்தி விட்டா ஏத்திக்கிட்டு 8 சுதி சேர்த்துக்கிட்டு நம்ம குணம் மக்கள் இங்கே வேண்டாமா நாமெல்லாம் இல்லைன்னா குடி அழகு இல்லடா சந்தோஷம் தண்ணியிலே என் பாட்டு நில்லியிலே போட்டுக்க 400 வயல்லாம் தேனூறு குடியும் குடித்தனமா கொஞ்சம் பொழைக்க தெரியணும் பெரியோர் சொன்ன வழியே இனி நடக்க பழகணும் குடிடா நாளைக்கு இல்லடா வேணுமா சொல்லடா ஊத்தி விட்டா ஏத்திக்கிட்ட 8 சுதி சேர்த்துக்கிட்ட ஊத்தி விட்டா ஏத்திக்கிட்டே 8 சுதி சேர்த்துக்கிட்டே ஊர்ல இவனுங்க திடீர்னு தள்ளு வண்டியில சாராயத்தை கொண்டு வந்து வித்த உடனே நாங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளில வராம கதவு மூடிக்கிட்டு உள்ளே இருந்துட்டோம்ங்க. இவங்களுக்கு பஞ்சாயத்துல சரியான தண்டனை கொடுக்கணுங்க. ஆமாங்க ஆமாங்க. இந்த ஊருக்குள்ள யாரும் குடிக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல சட்டம் இருக்கு. நீங்க எப்படி குடிச்சிட்டு இந்த ஊருக்குள்ள வந்தீங்க? அண்ணே, நம்ம கிராமம் இந்த நாட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த நாட்டுல மத்த கிராமங்கள்ல எல்லாம் குடிக்கலாம்ல, இந்த கிராமத்துல மட்டும் ஏன் குடிக்க கூடாது கேக்குறேன். நம்ம எல்லாம் இந்த நாட்டு மண்ணில் பிறந்தவங்க, இந்த நாட்டு சட்டங்களை தான் மதிப்போம். உங்க ஐயனார் பாளையத்துக்குன்னு தனி சட்டம் இருந்தா அத நாங்க எப்படி மதிக்க முடியும்? லைசன்ஸ் இல்லாம மதுபானம் விற்க கூடாதுன்னு தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்குது இல்ல? நீங்க தான் தமிழ்நாட்டு சட்டத்தை மதிக்கிறவளாச்சே. அப்படி இருக்கும்போது இந்த கிராமத்துல லைசன்ஸ் இல்லாம எப்படி மதுவை வித்தீங்க? விக்கலையே, வித்தோம். இலவசமா தரோன்னு தானே சொன்னோம். அதுக்குதான் எங்க வண்டியில கூட இலவச தண்ணி பந்தல்னு போர்டு மாட்டிருந்தோமே. இதோ பாருங்க, நாங்க சட்டத்தை மதிக்கிறோங்க. அப்போ நாங்க போகலாங்களா? இன்னும் நிறைய தெருக்களுக்கு போகணும், மதுபானங்களை தான தர்மம் பண்ணணும். எப்படி வசதி? தலைவரே, இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா இந்த கிராமத்தை விட்டு வெளியில அனுப்புங்க. தொண்டரே, நாங்க எங்க உங்க கிராமத்துக்குள்ள இருக்கோம்? உங்க கிராமத்து எல்லையே தாண்டி தானே இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், நாங்கெல்லாம் சட்டத்தை மதிக்கிறவங்க. என்னப்பா சட்டம் இல்லைங்க தெய்வம். என்ன தலை, அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறான், பேசாம இருக்கீங்களே? அவன் பேசலையா, அவனுக்குள்ள போயிருக்கிற தண்ணி பேசுது. அதை ஊத்தி கொடுத்த பொடியும் பேச வைக்கிறான். இவங்க 3 பேரும் பண்ணினது தப்பு தான். இத பாருங்க. சரி, தப்பு இல்லன்னு நீ நினைச்சா தப்பு இல்ல. இவங்களை சட்டத்தால திருத்த முடியாது. ஏன்னா சட்டம் அதுக்கு உதவி பண்ணல. இன்னைக்கு 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 இவங்க 3 பேரும் கட்டுப்பாடா இருந்து தெரிஞ்சிடாதான் உண்டு. இந்த பஞ்சாயத்துடன் கலைகிறது.
இதெல்லாம்? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கிராமத்துக்கு என்னால தானே சாராயம் வந்துச்சு. இந்த கையால தானே பரிசுல ஓட்டினேன். அதனால எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். வாங்க போலாம். வள்ளி, போயா, உன்கிட்ட பேச மாட்டேன். ஆனா நான் உன் கூட பேசணும்னு விருப்பப்படுறேன். நீ உன் கையை சுட்டுக்கிட்டதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்திருக்கேன். அதனால நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். என்னையா சொல்ற? என்னப்பா, என் பையன் முரளி எங்கேயா பாத்தீங்களா? பெத்த பிள்ளைய பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்ட. இப்ப ஏன் அவனை பார்க்க தேடி ஓடி வர்ற? மனசு கேட்கலப்பா. பெத்த பையன் கையை சுட்டுக்கிட்டான், கையெல்லாம் கொப்பளமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா எந்த பெத்த அப்பனுக்குப்பா கண்ணுல ரத்த கண்ணீர் வராது? அவன் ஏன் கைய சுட்டுக்கிட்டான்? கையில கொப்பளம் வர்ற அளவுக்கு ஏன் சுட்டுக்கிட்டான்? ஐயோ, உங்க 2 பேருக்கும் விஷயமே தெரியாதா? ஷாஜகான் இருக்கானே, அவன் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலையே கட்டினான். நம்ம முரளி வள்ளி கையால பச்சளையத்தான் கட்டிக்கிட்டான். நீங்க 2 பேரும் ரோஷக்கார இளைஞர்கள். உங்க உடம்புல வெக்கம், மானம், சூடு, சுரணை எல்லாம் இருக்கு. உங்களுக்கு கோபம் வரும், ஆனா வரக்கூடாது. அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்கப்பா. யாருக்கு காதல்? யார் மேல காதல்? என்னப்பா அது எல்லாத்தையுமே என் வாயால சொல்ல வைக்கிறீங்களேப்பா. நான் பெரிய மனுஷன்ப்பா, இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இருந்தாலும் உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். உங்களுடைய உண்மையான நட்பை பிரிக்கிறதுக்கு முரளிக்கு பள்ளிங்கிற பேர்ல ஒரு காதலி வந்தாச்சு. அவனை தேடி கண்டுபிடிச்சு ஒரு கை பாத்துருவோம். அப்பா, கண்ட இடத்துல தேடி எல்லாருங்கப்பா. முருகையன் தோப்புலதான் அவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிட்டாங்க. அங்க போய் தேடுங்க, கிடைச்சாலும் கிடைப்பாங்க. நடந்ததை மறந்துடுவோம், இனி நடக்க போறதை நினைப்போம். இன்னையில இருந்து நாம புது இளைஞர்கள். நம்ம மனசுல அனாவசியமான சபலங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம். ஆமாடா, நம்ம லட்சியத்தையே நாம மறந்துட்டோம். அதனால புதுசா ஒரு தடவை சத்தியம் பண்ணுவோம். டேய், என் மனசுல எந்த தாய் பாசத்துக்கும் இடமே கொடுக்க மாட்டேன். இனிமே என் தாயை நான் பார்க்க போகவே மாட்டேன்.
ஏய், இந்த சொந்த பந்தங்கிறதுலாம் வீண் கற்பனடா. அதுல இந்த தாய்மாமன் உறவுங்கிறது சுத்த ஃப்ராடு. இனிமேலு எங்க அக்கா மகளோட ஒளிமயமான எதிர்காலத்தை பத்தி நினைப்பேங்கிற மாட்டனே. உலகத்திலே பெரிய நீர்க்குமிழி காது. நேத்து மழை பெஞ்சா இன்னைக்கு முளைக்கிற காளான்தான் காது. இப்பவே தோணுமே நான் நினைக்கவே மாட்டேன். அதனால இனிமே நான் வள்ளிய பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சு போவே மாட்டேன். இப்ப எது மேல சத்தியம் பண்றது? ஏய், புதுசா எது மேலயா சத்தியம் பண்ணுடா? பழசெல்லாம் துன்பமாகும் ஆனந்த ராகம் நாம் பாடலாம் மோகனம். ஆரம்பமாகும் ஆனந்த ராகம் நாம் பாடலாம் மோகனம். கண்ணில் ஊஞ்சல் ஆடும் இமையாகவா, நீல கண்ணில் ஊஞ்சல் ஆடும் இமையாகவா, என்றாதை நாவில் ஊறும் தேனில் சுவையாகவா, பரிமாறம்மா, நீ மேலாடை பாய் போட்டு பரிமாறம்மா. ஆரம்பமாகும் ஆனந்த ராகம் நாம் பாடலாம் மோகனம். பொன்மேகவானில் நாம் போகலாம் ஊர்வலம். ஆனந்த ராகம் நாம் பாடலாம் மோகனம். இந்த மாதிரி தனியா உட்காந்துக்கிட்டு முரளி கூட டூயட் பாடுற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்த ஒரே விட்டு எந்திரி போய் சோகப்பட்டு அம்மா
உங்களுக்கு முன்னாடி ஒரு மொட்டை கிணறு இருக்குமா? நீங்க இந்த பக்கமா போங்க. யாரு பெத்த பிள்ளையோ நீ நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். ஏண்டா உன் மனசுக்குள்ள தாய்ப்பாசம் வந்துருச்சுல? டேய், ஏன்டா அதை தாய்ப்பாசம் எடுத்துக்கிறேன்? ஏதோ ஒரு குருட்டு கிழவிக்கு உதவுறதா வச்சுக்கேன். இல்ல, நீ போய் சொல்ற. உன் மனசுக்குள்ள தாய்ப்பாசம் வந்துருச்சு. இல்லடா. இருக்குன்ற. இல்லடா. இருக்கு. இல்லடா. இருக்குடா. ஆமா இருக்குடா. என்னடா பண்ணுவ? ஓஹோ, அவ்வளவு திமிரு வந்துருச்சா? இப்ப வரடா. உன்னை யார் முடிச்சு கீழே தள்ளது? ஏய், யாரா நீ? உறவளைய கட்டிச்சு கொதறிடுவேன். நீ பெத்த பொண்ணை இவ மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு நீ சும்மா இருக்கே ஏன்? உடல் பசிக்காக. உனக்கு நாய்க்கு என்னடா வித்தியாசம்? அத கேட்க நீ யாரா? இவளோட தாய் மாமன்டா. ஒரு காலத்துல நீ கொஞ்சி கொலவிக்கிட்டு இருந்தியே அமராவதி, இவளோட அம்மா. அந்த அமராவதியோட தம்பி சேகர்ரானா. இவளை பெத்த தாயை விட இவ மேல அதிக பாத்தியதை உள்ள தாய் மாமன்டா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். டென்ட்ல தங்கி இருக்கானே முரளி, அவன் தான் நம்மளோட பையன். அந்த பாபு இருக்கானே, அவன் குருட்டு கிழவியோட பையன். நான் யார் தெரியுமா? அமராவதியோட தம்பி. நாங்க 3 பேரும் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டோம். அந்த நம்மாளு போய் சொல்லி இருக்கான். அதை நீங்க நம்பி இருக்கீங்க. உங்கள யாருக்காவது தைரியம் இருந்தா அந்த நம்மாள நடு ரோட்ல நிற்க வச்சு ஏன் அப்படி போய் சொன்னேன்னு கேளுங்க ஐயா. மாமா மாமா, இப்போ பொண்டாட்டி முந்தானை பிடிச்சு போய் குளிப்பாட்டி விட்டு புடவை கட்டி விடு. பொட்ட பையா நீ வாமா. என்னடா என்ன? நம்ம சத்தியத்தை மீறி அந்த பாபுக்கு மட்டும் தாய் பாசம் வரலாமா? எனக்கு தாய் மாமாங்கிற கடமை இருக்குடா. இனிமே இவளுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வரைக்கும் இவ என்னோட தான் இருப்பா. போடா உமா, வாமா. என்னடா உனக்கு தாய்மாமாங்கிற கடமை இருந்தா எனக்கும் காதலங்கிற கடமை இருக்கு. அதனால அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இங்கதான் இருப்பான். என்ன முறைக்கிற? கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறமும் இங்கதான் இருப்பான். வள்ளி, உள்ள போய் ஒரு டீ கொண்டறியா? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், சம்மதம் தான் சொல்லுங்க, இல்லன்னா டென்ட்டை காலி பண்ணிட்டு நீங்க போயிடுங்க. நீ வாமா. யார் யாரோ டென்ட்டுக்குள்ள வந்திருக்காங்க. உங்க வாயால நீங்க பொய் சொல்லலாமா? நான் என்ன போய் சொன்னேன்? அந்த முரளி உங்க பையனாமே. அந்த பாபு கூட்டு கிழவியோட மகனாமே. மச்சக்காளையோட மச்சாண்ட சேகராமே. நாங்க கேட்டுட்டு இருக்கோம், பதிலே பேச வச்சீங்களே. என்ன பேச சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு முதல்லயே தெரியுமா தெரியாதா? தெரியும். பின்னையே எங்க கிட்ட சொல்லல. நீங்க யாரும் கேட்கல, அதனால சொல்லல. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சந்தேகம் வரல, அதனால கேட்கல. நீங்க தான் அவங்க ஆத்தோட அடிச்சுட்டு போன சொன்னீங்க, அதை நாங்க நம்பிட்டோம். மன்னிக்கணும், என் வாயால நான் போய் சொல்லல. அந்த 3 சின்ன பசங்களுடைய அட்டூழியம் தாங்காம அவங்கள செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளியில சேர்த்துட்டு நான் இந்த ஊருக்கு திரும்பி வந்த போது நம்ம ஊர் ஆத்தோரமா நீங்கெல்லாம் கூட்டிட்டு எங்கிட்ட சொன்னீங்க அவங்க 3 பேரும் ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டதா. நீங்க சொன்ன பொய்ய நான் காதால கேட்டேன், அவ்வளவுதான். அது எப்படி நான் போய் சொன்னதா நீங்க சொல்றீங்க? யோ, அவர் சொல்றது உண்மைதாயா. அவர் வாயால அந்த பொய்ய சொன்னாரா? வாங்கயா போலாம். நம்மளே எங்களை மன்னிச்சிருங்க. ஏன் வள்ளி, நீ இன்னும் போகல? நான் உங்களை மகாத்மான்னு நினைச்சேன்.
ஆனா நீங்க மகாத்மா இல்ல, சாதாரண மனுஷன்தான். நீங்க பொய் சொல்லல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையை மறைச்சிட்டீங்களே, அதுவும் தப்புதானே? வள்ளி, உங்ககிட்ட நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், நான் மகாத்மா இல்ல, சாதாரண உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு சதப்பிண்டம் தான். என் மகனை சீர்திருத்த பள்ளியில சேர்த்துட்டு இந்த ஊருக்கு நான் திரும்பி வந்த பொழுது சொந்த பிள்ளையே மைனர் ஜெயில சேர்த்த தியாகின்னு இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்களா, இல்ல ஜெயிலுக்கு போனவனுடைய அப்பன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு என் மனசுல சஞ்சலம் இருந்துச்சு. படகுத்துறையில இறங்கினேன். அப்ப சிவகாமி அம்மா என் மகன் ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்ன பொய் எனக்கு சாதகமா பட்டது. அது பொய்ன்னு தெரிஞ்சு நான் வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்தேன். நான் ஒரு சுயநலக்காரன், நான் எப்படிமா ஒரு மகாத்மாவா இருக்க முடியும்? இந்த கிராமத்துக்காக என்னுடைய சொத்து சுகங்கள்லாம் எழுதி வச்சேன். இந்த கிராமத்து மக்கள் என்ன அவங்கள ஒருத்தரா நினைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பையனை மைனர் ஜெயிலுக்கு அனுப்பினதே இந்த கிராமத்தோட நலனை கருதித்தான். ஆனா அதே கிராம மக்கள் முன்னாடி ஜெயிலுக்கு போனவனுடைய அப்பானா அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இல்லையம்மா. நான் இப்படி ஒரு மகாத்மாவா இருக்க முடியும் சொல்லு? பள்ளி, என் மனசுக்குள்ள ஒரு ஆசையும் ஒரு பேராசையும் இருக்கு. ஆசை என்ன தெரியுமா? நீ என் மகன் முரளியை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அவனை கல்யாணம் கட்டிக்கணும், அவன் மனசு திருந்தணும், நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். பேராசை என்ன தெரியுமா? ஊருக்குள்ள எனக்கு சாப்பாடு போட எவ்வளவோ பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா நான் சாகும்போது என்னுடைய சொந்த பிள்ளை எனக்கு கொல்லி போடணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கய்யா. தேர்தல் வருது தெரியுமே, பேப்பர்ல படிச்சீங்களா? இல்ல, உங்கள மாதிரி அரசியல்வாதிங்க மக்களை சந்திக்க ரோட்டுக்கு வராங்கன்னா அது தேர்தலுக்காகத்தானே இருக்கணும். உட்காருங்க, உட்காருங்க. நம்மால எப்பவுமே தமாஷ் தான். இந்த தேர்தல்ல நான் சுயேட்சையா நிக்கிறேன். நீங்க என்ன ஆதரிக்கிறீங்க? இந்த கிராமத்துக்கு யார் பாலம் போடுறாங்களோ அவங்கள நாங்க கண்டிப்பா ஆதரிப்போம். அட, உமா பரிசல் ஓட்ட கத்துக்கிறாளா? இவளுக்கே சரியா ஓட்ட தெரியாது, இவ அவளுக்கு கத்து கொடுக்கறாளாக்கும். ஐயோ அம்மா, இந்த பாபு பையன் எங்க? அவன் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான்ப்பா. சினிமாவுக்கு தானே போயிருக்கான். ஆமாப்பா. இவனுக்கு என்னைக்கு இந்த சினிமா ஆசை போகுதோ அன்னைக்குதான் உருப்பிடுவான். நீங்க ஓட்ட போடுங்க, நான் பாலத்தை போட்டுறேன். நீங்க பாலத்தை போடுங்க, நாங்க ஓட்ட போட்டுறோம். நீங்க ஓட்ட போட்டுட்டா நான் பாலத்தை போட்டுடுவேன். நாங்க ஓட்ட போட்டுட்டா நீங்க பாலத்தை போட மாட்டீங்க, நெத்தியில நாமத்தை தான் போடுவீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல்ங்கிறதுக்கு பதிலா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தேர்தல் அப்படின்னு இருந்தா தான் மக்களுக்கு இந்த நாட்டுல நல்ல காரியங்களே நடக்கும். பாபு உங்க நண்பன் தானே? ஆமா. அவன் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? டேய், யாரா நீ? ஏன்டா அப்படி கேக்குற? ஒரு 300 ரூபாய் பணம் எடுத்துக்கிறேன், என் பின்னால வர்ற. அவன் அக்கறையில டவுன்ல ஆபத்துல இருக்கான். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வேணாமா சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன். என் பின்னால வா. யோ, பவானி ஆத்துக்கு குறுக்க பாலம் கட்டுறது என்ன கடைக்கு போய் மூக்குப்பிடி வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சியா? அது யானைக்கு கோமணம் கட்டுற மாதிரி. எவ்வளவு செலவாகும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, பயப்படாம வா. டேய், என்னடா இதெல்லாம்? நான் பாட்டுக்கு ரோட்ல நடந்துட்டு இருந்தேன்டா, இவங்க உள்ள வான்னு கூப்பிட்டாங்க, வந்தேன். இப்படின்னாங்க 30 ரூபாய் நினைச்சேன், 300 ரூபாய் கேக்குறாங்கடா. அறிவு கட்டவனே, இதெல்லாம் வேறயா? நீ ஆம்பளை இல்ல, தப்பிச்சு ஓடி வர வேண்டியதானே? இதோடயா என் ட்ரெஸ்ல அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சேன். சரி சரி, இதை கொடுத்துட்டு உன் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வா. முரளி, முரளி கண்ணா, இன்னொரு 300 ரூபாய் இருக்குமா? எவையா லஞ்சம் வாங்கல? தேனை எடுத்தவன் புறங்கைய நக்கத்தான் செய்வான். ஐயோ, நீங்க தேனை முழுக்க குடிங்க, பரவாயில்ல. ஆனா நாங்க நக்கறதுக்கு புறங்கையில ஒரே ஒரு சொட்டு தேனை விட்டு வைங்கிறோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி தப்ப இனிமே நீ உன் வாழ்நாள்ல பண்றதில்ல. அதுக்கு தண்டனையா விடிய வரைக்கும் நீ இப்படியே இரு. வாங்கடா, ஊருக்கு போயிடலாம். எப்படா போறது? நாம பஸ்ஸ பிடிச்சு அக்கறைக்கு போய் சேரத்துக்குள்ள
நம்ம ஊருக்கு போக வேண்டிய கடைசி பரிசலும் போயிட்டு இருக்கும். அதனால விடியற வரைக்கும் இதே ஊர்ல தான் இருக்கணும். என்னடா உங்க 2 பேர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லு. இங்க நடந்ததெல்லாம் வெளியில சொல்லிடாதீங்கடா. ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதையே போயிடும். ஓஹோ, மரியாதை. அப்போ உங்க முடிவுதான் என்ன? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நம்மால கடைசியா சொல்றேன், நான் சொன்னபடி கேளுங்க, இல்ல காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொன்னாலும் சரி, இல்ல அந்த காலனே பதில் சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் பாலம் தான் பதில் சொல்லணும். கிளம்புறது. ஐட்டா, என்ன கடைசியில இப்படி சொல்லிட்டாரு? அவனுக்கு இந்த கிராமத்து மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்குல்ல, அவன் அப்படித்தான் பேசுவான். ஓ, இவங்களை டீயே போட்டுட்டீங்களா? பரவாயில்ல. இத பாருங்கப்பா, இந்த ஊருக்கு நேத்திக்கு 3 முகமூடி கொள்ளக்காரங்க வந்தாங்க. இந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த 3 முகமூடி கொள்ளக்காரங்களும் நீங்களா தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு போன உடனே நாங்க எல்லாரும் உங்க டென்ட்டுக்கு வந்தோம், நீங்க அங்க இல்ல. ராத்திரி பூரா வரவே இல்லை. ஆனா நீங்க அந்த மாதிரி கேவலமான வேலையில ஈடுபட மாட்டீங்க அப்படின்னு இந்த அம்மா ஆணித்தரமா நம்புறாங்க. இந்த ஊரோட நலனுக்காக தாம் பெத்த பிள்ளையே செங்கல்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பினவங்க இந்த அம்மா. இவங்க சொல்றதுக்கும் நான் மதிப்பு கொடுக்கத்தான் வேண்டியிருக்கு. ஏன்பா, நேத்து ராத்திரி நீங்க 3 பேரும் எங்க இருந்தீங்க அப்படிங்கறத சொல்ல முடியுமா? டேய் முரளி, எங்க அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்கடா. நான் எங்க போயிட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லிடாதடா. பயப்படாத, உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். டேய் சேகர், நீடா. அது அப்பப்ப நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சொல்லுங்கப்பா, நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்க? சொல்லட்டாடா மச்சி. கொள்ள நடந்த எல்லா இடத்துலயும் விசாரணை நடத்தியாச்சா? எஸ். திருட்டு போன பொருளுடைய விவரங்கள்லாம் இதுல இருக்கு சார். கான்ஸ்டபிள்ஸ், இந்த 3 பேரை இழுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இவங்களை எங்க எடுத்துட்டு போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? என்ன சார் இது, ஊரே இவங்க தான் கொள்ளக்காரங்க சந்தேகப்படுது. விவரம் தெரியாதவங்க சந்தேகப்பட்டாத பொறுப்பான பதவியில் இருக்கிற நீங்க நம்பிடக்கூடாது இன்ஸ்பெக்டர். என்ன சொல்றீங்க? இவங்களுக்கும் அந்த கொள்ளைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். எதை ஆதாரமா வச்சு அப்படி சொல்றீங்க? நேத்து சாயந்தரம் 5 மணில இருந்து இன்னைக்கு காலையில 5 மணி வரைக்கும் இவங்க 3 பேரும் என் வீட்டுல என்னோட இருந்தாங்கங்கறத ஆதாரமா வச்சு சொல்றேன். அப்படி சொல்ல முடியாத இடத்துக்கு எங்கடா போயிருந்தீங்க? புதரியா, ஆத்தா முன்னாடி கற்பூரத்தை ஏத்துறீங்களா? என்ன எல்லாம் மௌனமா இருக்கீங்க? உங்க தலையில இமயமலையே விழுந்த மாதிரி இருக்குது இல்ல? உங்க நம்மளாலே போய் சொல்லிட்டானே அப்படின்னு கலங்கி போய் நிக்கிறீங்களா? ஆமா, நான் போய் தான் சொன்னேன். நேற்று ராத்திரி இவங்க 3 பேரும் என் வீட்டுல இல்ல. நல்லதுக்கு போய் சொல்லலாம், வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், நேற்று ராத்திரி இந்த ஊருக்கு வந்த முகமூடி கொள்ளக்காரங்க இவங்க இல்ல அப்படிங்கறத எரியற இந்த கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். பூஜாரி ஐயா, மறுபடியும் கற்பூரத்தை கொளுத்துறீங்களா? உங்கள யாராவது ஒருத்தர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கற்பூரத்தை அடிச்சு அணைச்சு சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா இவங்க 3 பேரும் தான் முகமூடி கொள்ளக்காரங்கன்னு? இவனுங்க கொள்ளை அடிச்சாங்களா இல்லையாங்கிறது இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தலைவனா நினைச்சிட்டு இருக்கிற இந்த நம்ம ஆளுங்கிற ஹரிச்சந்திரனே இன்னைக்கு தான் வாயால போய் சொன்னதுக்கு அப்புறம் அவன் என் தலைவனும் இல்ல, அவனுக்கு நான் தொண்டனும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு வீட்டுல சாப்பிடுறதா ஊர் வகுத்த கட்டுப்பாட்டுக்கு மாறா நான் ஒரு நாளும் நடக்க மாட்டேங்க. சாப்பாடு தயாரா எடுத்து வச்சிருக்கேன், நீங்களே போட்டு சாப்பிட்டுக்குங்க. உங்க பேர் என்ன? நமச்சிவாயம். நமச்சிவாயம், அன்னைக்கு என் குழந்தை ஆஸ்பத்திரியில சீக்கா படுத்திருந்ததை கூட பெருசா நினைக்காம நீங்க என் வீட்டுல சாப்பிடுறத பாக்கியமா நினைச்சு உங்களுக்கு மரியாதை கொடுத்தவனா. எப்போ பஞ்சாயத்துல உங்க பையனுக்காக ஒரு பொய்ய சொன்னீங்களோ, இப்போ
பக்கத்து டென்ட் கோட்டாயில ஓடுற சினிமா படத்தை பாக்குறது தான் எனக்கு பெருசா படுது. ஆனா சாப்பாடு தயாரா எடுத்து வச்சிருக்கேன். ஏப்புல வா போலாம். வள்ளி, ஏன் இப்படி ஓடி வர? பஞ்சாயத்துல நம்மாளு போய் சொல்லிட்டாருன்னு அவர் சாப்பிட போன இடத்துல அவமரியாதையா பேசிட்டாங்க. அதனால அவர் சாப்பிடாமலே திரும்பி போயிட்டாரு. சாப்பாடு முரளி அதெல்லாம் வேண்டாம். முரளிம்பே அப்புறம் மகனேம்பே. இந்த பாசம் எனக்கு வேண்டாம். இது கல் நெஞ்சு. தினம் ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிடுறல, இன்னைக்கு இது ஏன் வீடு நினைச்சிட்டு சாப்பிடு. யாரும் பட்டினி கிடக்கிறது எனக்கு பிடிக்காது. இதுக்கு பேர் பாசம் இல்ல, பச்சாதம். முரளி அதெல்லாம் வேண்டாம். முரளிம்பே அப்புறம் மகனேம்பே. கீழே விழ போன வயசுல பெரியவரை தாங்கி பிடிச்சேன், அவ்வளவுதான். இதுக்கு பேர் பாசம் இல்ல, பச்சாதம். சாப்பிடு. கையை விட்டா தானப்பா சாப்பிட முடியும். இத பாரு, நேத்து நீ வெளியே சாப்பிட்டதுதான் கடைசி சாப்பாடு. இனிமே வீட்டுல தான் உனக்கு சாப்பாடு. வள்ளி சமைப்பா, அதுக்கு வேண்டிய சாமான நான் சம்பாதிச்சு போடுறேன். ரொம்ப நன்றிப்பா. நன்றி இதெல்லாம் வேண்டாம். நன்றிம்பே முரளிம்பே அப்புறம் மகனேம்பே. இந்த பாசமே எனக்கு வேண்டாம். இதெல்லாம் உனக்கே நான் செய்யறேன். சொன்னதானப்பா தெரியும். காரணம் யோசிச்சுட்டு இருப்பா, குறுக்க பேசாத. நேத்து பஞ்சாயத்துல ஊர் மக்களுக்கு முன்னாடி எனக்காக நீ போய் சொன்னல, அந்த நன்றி கடனுக்காகத்தான். இதுக்கு பேர் பாசம் இல்ல, பச்சாதாபம். நான் சாப்பாடு சாப்பிட போறேன். ஊருக்குள்ள இருந்து யாராவது தண்ணி கொண்டாந்து தரீங்களா? ஏன் நான் பக்கத்துலயே இருக்கேன், என்ன கேட்க கூடாதா? கேட்கலாம்ப்பா, நீங்க தண்ணி கொடுப்ப. ஆனா நான் பொல்லாத ஆளு. என்னடா யாருடைய பேரை ரிப்பேர் ஆக்கணும்னு இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சோமோ அவருக்கே தண்ணி ஊத்துறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இதுக்கு பேரு பாசம் கிடையாது, பச்சாத்தாபம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கைய கழுவுங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சேவகம் செய்யும் போது என்னால அவ்வளவு சுலபமா கை கழுவ முடியலப்பா. நான் பண்ண தப்பாலதான் உங்களுக்கு ஊர் மக்கள்கிட்ட கெட்ட பேரு. அதான் தப்பு பண்ண இடத்தையே நேர்ல கூட்டிட்டு வந்தேன். உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல, உங்க மேல பாசமும் இல்ல, ஏதோ ஒரு பச்சாதாபம். ஏய் சொல்லண்டி, நேத்து 300 ரூபாய் வாங்கினல. என்னடா யாரையோ பழி வாங்கணும்னு நினைச்சு இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சோமே, அவங்கள பழி வாங்க முடியாம போயிடுச்சு. இனிமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம்.
இந்த மண்ணோட பொது எதிரி யாரு? இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச முகமூடி கொள்ளக்காரங்க யாரு? யாரால இந்த ஊர் ஜனங்களுக்கு நிரந்தர துன்பம்? அதெல்லாம் இந்த மண்ணுல பிறந்தவங்க தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் இந்த கிராமத்து மேல இருக்கிற ஒரு பாசத்தினால நான் சொல்லல, ஒரு பச்சாத்தாபம் தான். இந்த மண்ணுக்கு பிறந்தவங்க இந்த மண்ணோட மானத்தை மாற்றாங்கையில ஒப்படைக்க மாட்டோம். எங்க உயிரை கொடுத்தாவது இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்துவோம். இது இந்த உலகத்திற்கே பொதுவா உள்ள சூரியன் மேல சத்தியம். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். ஐயனார் பாளையத்துக்கு வந்த முகமுடி கொள்ளைக்காரங்க யாரு, அவங்கள ஏவி விட்ட பெரிய மனுஷன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவனை கையும் களவுமா புடிச்சு கொடுக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரி வாங்க போகலாம். இப்ப வேண்டாம் இன்ஸ்பெக்டர் சார், நாளைக்கு சாயங்காலம். நீங்க 3 பேரும் எனக்கு எதிரா போறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் டெலிபோன் பண்ணி தகவல் கொடுத்த உடனே தடியங்களா இவங்களை ஏற்பாடு பண்ணி இருக்க சொன்னேனே, இதையும் தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நான் உள்ள போய் துடைக்கணும். ஏண்டா
எங்க எஜமா பொடி எனக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டா கொடுக்குறீங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ரகசிய போலீஸ் அதிகாரினா. ஆச்சரியமா இருக்கா? இது வீட்டுல ஒரு வேலைக்காரியா நடிச்சிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்டுள்ள களங்கத்தை போக்க இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பாபு மாதிரி ஒரு சில புல்லுருவிங்களாலதான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. பொடியனையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் கண்காணிக்க மேலிடத்துல இருந்து நீங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்கள பத்தின எல்லா ரகசியங்களையும் நான் ஏற்கனவே மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணியாச்சு. உங்கள யாராவது ஒருத்தர் தப்பிச்சு சீக்கிரமா ஐயனார் பாளையம் போங்க. அங்க நம்மால உடனடியா போலீஸ் பாதுகாப்புல இருக்க சொல்லுங்க. ஏன்னா அவர் உயிருக்கு உல வைக்க புடிய ஏற்பாடு பண்ணிட்டா. டேய் பாபு, இங்க இருந்து தப்பிச்சு ஐயனார் பாளையத்துக்கு போ. மத்தவரா நாங்க பாத்துக்கிறோம். உங்களை விட்டு எப்படி போக முடியும்? டேய், நீ தாண்டா பொடி பைய. அடிதடி உதயெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். நம்மால போலீஸ் பாதுகாப்போட இருக்க சொல்லு. சேகர், போடா. சரிடா. வாங்க வாங்க சீக்கிரம்.
உதவிக்கு ரொம்ப நன்றிமா. உங்களை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் இங்கே தப்பிச்சு போய் முதல்ல நம்மளை காப்பாத்துங்க. நில்லுங்க நில்லுங்க, பொடிய வர நேரமாச்சு. இந்த பக்கமா தப்பிச்சு போங்க. ஜாக்கிரதையா போங்க. எப்படியாவது நம்மளை காப்பாத்திடுங்க. இப்பத்தான் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பாபு மூலமா தகவல் வந்துச்சு நீ யாருங்கிற உண்மையை பத்தி. சொன்னா நான் தீர்த்து கட்டலான்னு வந்த, நீ அவங்கள தப்பிக்க விட்டியா? நீ பொம்பளைங்கிறதுனால உயிர் பிச்சை கொடுத்து மாறுகால் மாறுகை வாங்கிட்ட. இந்த பொடிய மாதிரி பெரிய மனுஷங்களை கண்காணிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உளவாளிகளை அனுப்ப கூடாதுங்கிறதுக்கு நீ ஒரு பாடம். தண்ணி பாபுக்கு என்னமா ஆச்சு? சொல்லுங்கம்மா. மாமா, என் புள்ள பாபுக்கு என்னமா ஆச்சு? பாபு, 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 பாபு.
எப்படி செத்தான்? சாகர கொலை செய்யப்பட்டான். யாரு கொலை செஞ்சது? முடிய வைத்தியரே, இவனை எரிக்க ஏற்பாடுகளை பண்ணுங்க. இவனை மட்டும் இல்ல, 2 பேரை எரிக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க பொடியனோட பணத்தோட வரோம். சேகர், ஏன் நின்னுட்ட? முரளி, நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்து சொல்றேன். நீ ஊருக்கு திருப்பி போயிடு. நான் மட்டும் போறேன். ஏன் அப்படி சொல்ற? போற இடத்துல அந்த பொடியனோட சாவு உறுதி. அப்புறம் போலீஸ் நம்மள சும்மா விடாது. 2 பேரும் மாட்டிக்கிட்டா பாபுவோட அம்மாவை யாரா காப்பாத்துறது? அதுவும் சரி. அதனால நான் போறேன், நீ இங்கே இரு. பாபுவோட அம்மாவையும் காப்பாத்தலாம், உங்க அக்காவோட பொண்ணையும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம். ஏண்டா, நீ அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க மாட்டியா? நீ இங்கே இரு, நான் போறேன். ஏன்னா உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. உங்க அப்பாவுக்கு கொல்லி போடணும். ஏன், நீ கொல்லி போட்டா அவர் நெஞ்சு வேக மாட்டேன்னு சொல்லிச்சா? நீ இங்கே இரு, நான் போறேன். சரிடா, இதெல்லாம் நீயும் செய்யலாம், நானும் செய்யலாம். ஆனா வள்ளி இருக்காளே, அவளை நீ தானே கட்டிக்கணும். அவளை நீ அனாதையா விட்டு போயிட்டா நானா கட்டிக்க முடியும்? அதனால நீ இரு, நான் போறேன். மரியாதையா சொல்றேன், திரும்பி போயிடு. மரியாதையா சொல்றேன், திரும்பி போயிடு. மரியாதையா சொல்றேன், திரும்பி போயிடு. முடியாது. நீ என்ன அடிச்சிட்ட, ஆனா உன்னை நான் நேருக்கு நேர் பார்த்தேன்னா என்னால உன்னை அடிக்க முடியாது. அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? பாருமா தங்கச்சி, பொடியனை கொல்ல இவனு என் கூட வரேன்றான். சட்டை இவனை தூக்குல போட்டுருச்சுன்னா அப்புறம் உங்கது என்ன ஆகுறது? அண்ணே, பட்டு புடவை கட்டி ஒரு கோழிக்கு சுமங்கலி மனைவியா வாழறதை விட வெள்ள புடவை கட்டி ஒரு வீரனுக்கு விதவ மனைவியா வாழ நான் தயாரா இருக்கேன். No!
இன்ஸ்பெக்டர், அரசாங்க ஊழியனா இருந்துகிட்டு லஞ்சம் வாங்கினேல்ல, உனக்கு முடிவு. வாங்கண்ணே, தம்பி எங்க? உங்களுக்காகத்தான் துப்பாக்கியோட காத்துக்கிட்டு இருக்கேன். அக்கறையில புடியம் நகர்ல 14 கொலை நடந்திருக்கு. இந்த ஊரை சேர்ந்த 2 பேர் தான் அந்த கொலையை செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு துப்பு கிடைச்சிருக்கு. மரியாதையா அவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். நான் தான் கொலை செஞ்சேன். என்னையா பாக்குற? நான் தான் கொலை செஞ்சேன். நான் தான் கொலை பண்ணேன். இது பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் சொல்றேன். இவங்க தான் இந்த கொலைகளை செஞ்சாங்க. நம்மாலே நீங்களே ஒத்துக்கிறீங்க இவங்க குற்றவாளிங்க? நான் குற்றவாளின்னு சொல்லல, கொலை செஞ்சாங்கன்னு தான் சொன்னேன். கொலை செய்யற எல்லாருமே குற்றவாளிங்க இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் கிடைக்காத இந்த கிராமத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்க. கைது பண்ணுங்க. கான்ஸ்டபிள், கமான். யாருக்கும் தெரியாம அன்னைக்கு நான் உங்களை ஜெயில அடைச்ச போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஊரறிய உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சட்டம் உங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனா இந்த கிராமம் இருக்கிற வரைக்கும் இந்த ஜனங்க நெஞ்சில நீங்க உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பீங்க. உன்னை என் பையனா அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நீ எனக்கு பையனா பிறக்கலையா நான் வருத்தப்படுறேன்டா. இன்ஸ்பெக்டர், சாகர வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு இந்த விலங்கால எங்களை பிரிச்சிடாதீங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு விலங்கே போதும். அப்பா, நாங்க போயிட்டு வரோம். நீங்க போயிட்டு வரணும்னா எனக்கும் ஆசை. ஆனா சட்டம் இருக்கே, போங்கடா.
போன்ற தீய சக்திகள் இவர்களால் அழிக்கப்பட்டு விட்டன. அந்த 3 இளைஞர்களில் இருவர் இன்று கைகளில் விலங்கோடு தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது இளைஞன் பாபு நெருப்பில் வெந்து கொண்டிருக்கிறார். எரியும் இந்த நெருப்பின் அனல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கண்களை ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் திறக்கும் என நம்புவோம்.